ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்ஸ் பார்க்கலாங்களா? இந்த சம்மும் குரூப் 4ல் கேட்ட சம் தான். 2, 3, 5, 9, x, 33, y, எக்ஸட்ரா போயிட்டே இருக்கான். என்ற தொடரில் x + yன் மதிப்பு காண்க. இது குரூப் 4ல் கேட்ட சம் தான். ரீசெண்டாக கேட்டதான். செக் பண்ணி கூட பாருங்கள். சரிங்களா? இந்த மாடல் சம்மும் கேட்குறாங்க. நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2, 3, 5, 9, x, 33, y. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸின் மதிப்பு ஒயின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 கூட பார்த்திங்கன்னா 1 ஆட் பண்ணால் 3 வந்துடும் இல்லைங்களா? இது கூட 1 ஆட் பண்ணால் 3 வந்துடும். இப்போ இந்த 3க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இது 1 × 2 = 2 வருமா? இப்போ இந்த 3யும் 2 ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் 5 வருது. ஓகேவா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 5 வருது. இப்போ இதுக்கும் 5 வருது. அதுக்கு அடுத்த 9 எப்படி வருதுன்னா, 2 கூட இங்கே பாருங்கள், 3 + 2 = இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம இது பண்ணியிருக்கோம். செகண்ட் இது சின்ன ஸ்டெப்பாக போட்டாக்க நமக்கு கொஞ்சம் புரியுதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 3 இந்த 2 ஆட் பண்ணால் 5 வருதா? இந்த 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வருதா? இந்த 5ம் 4யும் ஆட் பண்ணும்போது 9 வருதா? அதுக்கு அடுத்த நம்பருக்கு அது சூட்டபுளாக இருக்கா? 9 வருது. நம்ம இதே மாதிரி தான் எல்லா மெத்தடையும் போட போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதே தான் 5ம் +4யும் ஆட் பண்ணுறோம். +4 = 9. இங்கே வந்த 2ஓட தானே நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கே வந்த 4ஓட 2வை மல்டிப்ளை பண்ணுறோம். 4 × 8 8 × 8 16 16 3 17 வந்துடுச்சிங்களா? இப்போ 4th ஸ்டெப் நம்ம இங்கே போட்டுக்கலாங்களா? 4th ஸ்டெப் என்ன வந்தது? 17 வந்திருக்கு. 9 + 8 பண்ணும்போது தான் நம்மளுக்கு 17 வந்திருக்கு. சரிங்களா? 17 வந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணோம்? இங்கே வந்த நம்பரோட 2வை மல்டிப்ளை பண்ணணும். 8 × 2 2 16. இப்போ 6 12 13க்கு 3 மிச்சம் 1 1 2 3 33 வருதுங்களா? அதுக்கு அடுத்த நம்பரு 9க்கு அடுத்து 17க்கு வந்து நம்ம எக்ஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து 33 கரெக்டாக வருது பார்த்தீங்களா? கரெக்டாக வருதுங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் ஒய் வேணும்னா இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ 5th பாயிண்ட் 17 + 16 = இது 6 12 என்ன சொன்னோம்? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி தானே இங்கே போட்டோம். 33. இங்கே வந்த நம்பரோட நாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 16ஓட 16 2 32. இது 2 ஆட் பண்ணி போடுங்க. 3 5 3 6 65. இப்போ நம்ம 1 2 3 4 4 5 6. இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம இது 2 3 ஈஸியாக முடிச்சிட்டோம். சரிங்களா? இது 9 வந்து செகண்ட் ஸ்டெப். இது வரைக்கும் வந்துட்டோம். 3rd 4th 5th. சரிங்களா? அப்போ நம்ம இந்த 9க்கு அடுத்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கோம்? 17 கண்டுபிடிச்சிக்கோம். அதுதான் எக்ஸோட மதிப்பு. அதுக்கு அடுத்து 33. 17க்கு அடுத்து 33 இருக்குங்களா? அதுக்கு அடுத்து 30க்கு அப்புறம் ஒய்
ஒய் வருது. 33க்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம், 65. அதுதான் ஒய் 65. சரிங்களா? அவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கேட்குறாங்க. என்னது வரும், 10 12க்கு 2 மிச்சம் 1 7 8. சரிங்களா? இப்போ therefore answer எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 82. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி தொடரில் கொடுத்துட்டு கேட்கும்போது மிஸ்ஸிங் நம்பரை நமக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்த நம்பருக்கு அது எப்படி கன்வெர்ட் ஆகுது, அந்த நம்பர் இதுலேருந்து எப்படி அது மாறுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அடுத்தடுத்து அதே மெத்தடில் போயிட்டே இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சம்மோட ஆன்சர் 82. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.